அட்வான்ஸ் கிஃப்ட்mas கார்னிவல் தரும் பரிசுகளை கண்டு சாண்டாவை போல் நீங்களும் ஷாக் ஆகிடுங்கள். இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்திக்கிறோம். தலைப்பு பகுதியில் என்ன விடயம் கதைக்க போறோம்னால், மீண்டும் எல்லாருமே இந்த கொரோனா காலங்களில் முகத்த முடிக்கொண்டு தெரிஞ்ச மாதிரி ஒரு நிலைமைக்கு நாங்கள் வரப்போகிற சூழலை உருவாக்கப்படுகிறது. இது என்ன கொரோனா திரவி பரவிட்டாண்டா இல்லை, இந்த காற்று மாசு என்பது எங்களை ஆக்கிரமிக்கக்கூடியதாக இருக்குது. அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண மக்களுக்கு இந்த காற்று மாசு வீதம் என்பது அதிக அளவிலே இருக்குது. இலங்கையிலே அண்மைய தினத்திலே இலங்கை இந்த தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட தகவலின் அடிப்படையிலே இலங்கையிலே புத்தளம் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலே காற்றினுடைய தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதாக கூறப்படும். இது நேற்றைய தினம் வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இலங்கையினுடைய பெரும்பாலான பகுதியில் குறிப்பாக 6 மாவட்டங்களில் மிக ஆரோக்கியமற்ற சூழ்நிலையிலே காற்றினுடைய தரம் காணப்படுது. அவற்றிலே யாழ்ப்பாணம், புத்தளம், கண்டி, கொழும்பு போன்ற இடங்களிலே இந்த ஆரோக்கியமற்ற தரம் மிக அதிக அளவிலே காணப்படுகிறது. இந்த 100லிருந்து 150 இந்த AQI என்று கூறுவார்கள், இந்த காற்றினுடைய தரத்தை அளவிடக்கூடிய அளவீடு. அப்ப இந்த தரக்குறியீட்டு சுட்டியிலே 100 தொடக்கம் 150 இருந்தால் அது ஆரோக்கியமற்ற காற்றினுடைய நிலையாக கருதப்படுகிறது. 151லிருந்து 200 வரை இருந்தால் அபாயகரமான காற்றாக கருதப்படுகிறது. எனவே இந்த 100க்கும் மேற்பட்ட வீதத்திலே எங்களுடைய யாழ்ப்பாணம் 108 வீதத்திலே காணப்படுகிறது என்பதும் மிகப்பெரிய அளவிலே இந்த காற்று மாசு வீதம் ஏற்படுது. அப்ப இதுக்கு ஒரு காரணம் உள்நாட்டில் ஏற்படக்கூடிய காற்று மாசு தொடர்பான மக்களுடைய செயற்பாடுகள். இரண்டாவது பெரிய காரணமாக இருப்பதும் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய மாசுபட்ட காற்று துணிக்கைகள் வளிமண்டலவியலுடைய தன்மை காரணமாக, குறிப்பாக இந்த புதுடில்லியில எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இந்த பகல் வேளையிலே கூட வீதிகள் எல்லாம் தெரியாத அளவுக்கு பனிப்புகாராக இருக்கு. அது பனிப்புகாரில் மாசடைந்த காற்று தான். புதுடில்லியினுடைய செங்கோட்டை அண்மையில் ஒரு காணொலி செங்கோட்டையே தெரியாத அளவுக்கு அந்த புகார் இருக்கு. அப்படி அந்த காற்று மாசு இந்த காற்று வளிமண்டலவியல் காற்று ஓட்டத்தின் அடிப்படையிலே இலங்கைக்கு அள்ளுப்பட்டு கொண்டு வருகிறது. அதனால் இலங்கையிலே இந்த காற்று மாசு வீதம் அதிகரித்திருக்கிறது என்று கூறுவார்கள். அதே போல இந்த காற்று மாசு வீதத்தில் 2.5 என்று கூறக்கூடிய மாசுகளுடைய அளவு என்ன செய்யும் என்றால் மிக நுண்ணிய துணிக்கைகளாக இலகுவாக சுவாசத்துடன் சென்று நுரையீரலிலே படியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த காற்று மாசுகள்லாம் இந்த 2.5 என்று கூறக்கூடிய இந்த காற்று மாசு வீதம் தான் மாசு துணிக்கைகள்லாம் இலங்கையிலே அதிக அளவிலே காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணம், புத்தளம், கொழும்பு, கண்டி போன்ற மாவட்டங்களிலே மிக அதிக அளவிலே காணப்படுகிறது. எனவே இந்த காற்று மாசு வீதத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு அடிப்படையிலே இந்த முகக்கவசங்களை மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். அதிலும் வலிமையான இந்த ஊடுபுக விடாத மாஸ்க்கள் முகக்கவசங்களை அணிந்து கொள்வது இன்னும் எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த அதிகாலையில் வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள், வெளி மாவட்டங்களுக்கு வேலைகளுக்கு செல்பவர்கள், இந்த பொழுதுபோற நேரத்தில் இரவு வேலை முடிஞ்சு வீடு திரும்புபவர்கள், வயோதிபர்கள், அதே போல குழந்தைகள், கல்பனி தாய்மார்கள், நாள்பட்ட நோய்வாயுடையவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த விடயங்களிலே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். வெளியிடங்களிலே அதிக நேரம் விளையாடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். வெளியிடங்களிலே காலை மாலையிலே உடற்பயிற்சி செய்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். அதே போல வீடுகளிலே இந்த ஜன்னல்களை திறந்து வைத்தல், கதவுகளை திறந்து வைத்தல், இந்த விடயங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். என்றால் இந்த காற்று எங்களுடைய வீடுகளுக்குள்ளே எங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல இந்த எக்ஸ்போஸ் பேன்களை இயங்கு நிலையில் வைத்திருக்க கூறுகிறார்கள். என்றால் இந்த மாசுபட்ட காற்றை வெளியிலே அனுப்பக்கூடிய வாய்ப்பு இந்த எக்ஸ்போஸ் பேன்களுக்கு இருக்கு. எனவே அந்த விடயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு. எனவே அதிகமான பேர் அதிகாலையில் வேலை அல்லது இந்த காலை வேலைகளில் வேலைக்கு செல்லக்கூடியதா இருக்கு. இந்த சூரிய ஒளி முற்றுமுழுதாக சூழலிலே பரவு வரைக்கும் இந்த காற்று மாசு வீதம் என்பது அதிக அளவிலே இருக்கும். குறிப்பாக 10-11 மணி வரைக்கும் காலையிலே காற்று மாசு வீதம் அதிக அளவிலே இருக்கும் என்று கூறுகிறார்கள். பிறகு மீண்டும் மாலையிலே இந்த 4-5 மணிக்கெல்லாம் இந்த சூரியன் மறைய தொடங்கும் போது இந்த மாசு வீதம் அதிகரிக்க தொடங்கிவிடும் என்று கூறுவார்கள். எனவே இந்த பகுதிகளிலே நீங்கள் இந்த நேர பகுதிகளிலே வெளியிலே செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அப்படி வெளியில் செல்ல நேரிட்டால் முடிந்த அளவு இந்த மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய இந்த சுவாச தொகுதியை பாதுகாக்கக்கூடிய விடயங்களை முன்னெடுத்துக் கொள்ளுங்கள். சுவாச நோய்கள் இருப்பவர்கள் மேலும் இந்த விடயங்களிலே கூடுதல் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் என்றும் கூறப்படும். எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறதும். அதை தாண்டி இந்த எல்லாருமே இந்த முகக்கவசம் அணிவதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் கூறுவோம். இந்த காலப்பகுதி நாங்கள் 1-2 நாட்களில் முடிந்துவிடும் அல்லது ஒரு வாரத்தில் முடிந்துவிடும் என்றால் இல்லை. இந்த பகுதி 2026 மார்ச் வரை இந்த காற்று மாசு வீதம் தொடரப்போகிறது. அது அதிகரிக்கலாம், குறையலாம். ஆனால் இந்த வீதம் மாசடைந்த காற்றுகளின் எண்ணிக்கை எங்களை சூழ இருக்க போகுது. எனவே நிலத்தை மாசடைத்து விட்டோம், நீரை மாசடை செய்து விட்டோம். நாங்கள் சுற்றி இருக்கக்கூடிய இந்த காற்றை மாசடை செய்துவிட்டு சுவாசிப்பதற்கு கூட உண்மையான காற்று இல்லாமல் தெரிகிறோம். சீமான் அவர்கள் கூறியது போல நாங்கள் சுவாசிப்பது காற்று அல்ல, கந்தக துகள்களைத்தான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார். எனவே காற்று மாசு வீதம் இந்த மாசுபட்ட காற்றிலிருந்து எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வோம். கட்டாயம் ஹரியரன், ஆரம்பத்தில் தொடங்கி ஒரு பட்டாசு வெடிச்சது மாதிரி வெடித்து முடித்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். பட்டாசு என்று கூறுகின்ற பொழுதுதான் அதுக்குமே இந்த வளி மாசுக்கு ஒரு முக்கியமான காரணம். குறிப்பாக நீங்கள் இந்தியாவை பற்றி கூறியிருந்தீர்கள். புதுடில்லியில் காற்றினுடைய தரம் அதிக அளவில் சீர்கெட்டு போயிருக்கின்றது. அந்த தரம் 200ஐ தாண்டி செல்லுகின்ற ஒரு தன்மை தான் தற்காலத்தில் காணப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் தீபாவளியின் பின்னர் தான் இந்த காற்று, அதாவது இந்த காற்று மாசினுடைய தரம்
இன்னும் அதிகரித்திருக்கின்றது. தீபாவளிக்கு வந்து இந்த பட்டாசுகள் வெடிபொருட்களுக்கு வந்து தடை விதித்திருந்தாலும் கூட சில இடங்களில் வந்து சூழலுடன் இணைந்து சூழலுடன் நட்பான பட்டாசுகள் வெடிபொருட்கள் வெடிப்பதற்கு வந்து அனுமதி கொடுத்திருந்தார்கள். அந்த அனுமதியுடன் இணைந்து வந்து எல்லா விதமான பட்டாசுகள் இந்த வெடிபொருட்கள் அனைத்தையும் வந்து அவர்கள் வெடித்து சிதறி கொளுத்தி மகிழ்ந்ததால் தான் வந்து இவ்வளவு பிரச்சனை. எனக்கு தெரிந்த தீபாவளியின் பின்னரான ஒரு காலப்பகுதியில் தான் வந்து அதிக அளவில் 200ஐயும் தாண்டி 200க்கு மேலாக வந்து இந்த காற்று மாசு செல்வதற்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு காரணம். அங்கே உள்ள பாராளுமன்றத்திலும் வந்து இது தொடர்பான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வளி மாசடைதலுக்கு இவ்வாறான முறைகளின் வாயிலாக இவற்றை தடுக்கலாம் என்பதற்கான ஒரு பேசு பொருளாக கூட அது மாறிக்கொண்டு செல்கின்றது. அது 200ஐ கடந்தது என்பது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அது சாதாரண நோயாளர்கள், சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்களை மட்டுமன்றி சாதாரண மனிதர்களையுமே வந்து இந்த வளி மாசு இந்த தரம் 200க்கு மேல் சென்றால் சாதாரண பொதுமக்களையும் வந்து தாக்கக்கூடிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மைதான் காணப்படுகின்றது. அதனுடைய தாக்கம் தான் வந்து எங்களுடைய நாட்டிலேயுமே வந்து தற்காலத்தில் பரவி இருக்கின்றது. குறிப்பாக சொன்னது போல வந்து நாங்கள் நிலத்தை மாசுபடுத்தி விட்டோம், நீரை மாசுபடுத்தி விட்டோம். சரி, சுவாசிப்பதற்கான காற்று தான் வந்து சுத்தமாக இருக்குது என்று பார்த்தால் அதையும் நாங்கள் மாசுபடுத்தி விட்டோம். குறிப்பாக தற்காலத்தில் தான் இந்த வளி மாசு தொடர்பான தகவல்கள் வந்து எங்களுடைய நாட்டிலே பரவி கொண்டிருக்கின்றது. இவ்வளவு காலம் நாங்கள் இந்தியாவில் தான் பார்த்தோம். அது தற்காலத்தில் வந்து எங்களுடைய நாட்டிலேயுமே அதிக அளவில் பரவி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய நாடு என்று சொல்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்திலும் அதிக அளவில் வந்து இந்த காற்று மாசு பரவி கொண்டிருக்கின்றது. புது வருடத்திற்கும் பலரும் வந்து நாங்கள் இந்த பட்டாசுகள் வெடிகளை கொளுத்தி இன்னும் இந்த மாசு வீதத்தை அதிகரிக்கின்றோம். இன்னும் வரப்போகின்ற தைப்பொங்கலிலும் வந்து என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகுது என்று தெரியாது. ஆனால் எங்களால் எவ்வளவு தூரம் முடியுமோ, எங்களால் எவ்வளவு தூரம் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொண்டால் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த வளி மாசடைதல் தொடர்பான விழிப்புணர்வுகள் வந்து அதிக அளவில் தேவைப்படுகின்றது. பாடசாலைகள் தொடங்குகின்றன. 5ஆம் தேதியிலிருந்து பாடசாலைகள் புது வருடத்தில் ஆரம்பமாகின்றது. 7:30 மணிக்கு பாடசாலைகளுடைய நேரமாக இருக்கின்ற காரணத்தினால் வந்து அதிகாலையிலே வந்து எழும்பி பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர்கள் அல்லது போனால் மாணவர்களை வந்து பாடசாலைகளுக்கு கொண்டே விடுகின்ற பெற்றோர்கள் வந்து அல்லது போனால் இந்த வேலைக்கு செல்கின்றவர்கள் வந்து எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி இருந்தாலுமே வந்து பாடசாலை மாணவர்கள் இன்னும் கட்டாயம் அவதானமாக இருத்தல் வேண்டும். கட்டாயம் எல்லோருமே வந்து முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள். கொரோனா காலத்தில் வந்து முகக்கவசம் இல்லாதையும் நாங்கள் மறந்து விட்டு இருக்கின்றோம். நாங்கள் மீண்டும் வந்து அந்த முகக்கவசம் அணிவதற்கான அந்த பழக்கத்தை வந்து நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது எங்களுடைய பாதுகாப்புக்காக தான் வந்து நாங்கள் அணிந்து கொள்கின்றோம். வெறுமனே ஸ்டைலுக்காகவோ அல்லது முகத்தை மறைப்பதற்காகவோ அல்லாமல் வந்து எங்களை நாங்கள் பாதுகாப்பதற்காக அந்த முகக்கவசங்களை வந்து நாங்கள் மீளவும் அணிவதற்கு எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும். சிறுவர்கள், குழந்தைகள் மாத்திரமில்லாமல் எல்லோருமே வந்து அணிந்து வேலைக்கு செல்வது நல்லம். கட்டாயம் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு தான் வந்து இந்த விடயம் இன்னும் போய் சேர வேண்டும். பாடசாலை தொடங்குகின்ற நேரத்தில் வந்து இந்த காலை வேளையில் வந்து முகமூடியை அல்லது போனால் முக கவசத்தை அணிந்து கொண்டு எல்லோரும் உங்களுடைய வேலைகளுக்கு அல்லது பாடசாலைகளுக்கு செல்லுங்கள் என்றும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் சார்பிலும் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக வந்து இன்னும் ஒரு விடயம் நாங்கள் பார்த்தோமானால் வந்து இந்த பனிமூட்டம், இந்த காற்று மாசு வந்து பனிமூட்டமாக சூழ்ந்து எங்களுடைய பிரதேசத்தை சூழ்ந்து காணப்படுவதால் வந்து நாங்கள் நினைத்துக் கொள்கின்றோம் இது ஒருவேளை பனியாக இருக்கும் என்று சொன்னால் அது அவ்வாறு இல்லை. அது ஒரு மாசுபட்ட ஒரு காற்று தான். எனவே வந்து அதிலும் இருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது அவசரமா சொல்ல நினைக்கிறீங்கள் போல இருக்கு, சொல்லுங்கள். இல்லை, அது நீங்கள் பனி என்று நினைக்கக்கூடாது. அது இந்த மாசு என்ற வடிவத்தில் எங்களை பிடித்திருக்கக்கூடிய சனியாக இருக்கிறது. அப்போ குறிப்பாக இந்த அதிகாலை வேளையில இந்த பைக்கில் வரும்பொழுது எங்களுடைய மூச்சு சுவாசிக்க முடியாத அளவுக்கு இந்த ஹெல்மெட்டுகளால் வரக்கூடிய காற்று அல்லது ஹெல்மெட் முன் கண்ணாடியை மூடினா கூட வரக்கூடிய அந்த துகள்கள் வந்து இந்த மூச்சு ஒரு அடைக்கிற போல இருக்கும். எனவே இந்த குறிப்பாக இந்த விடயங்களே நாங்கள் திரும்ப திரும்ப கூறுவதையும் சுவாச நோய்கள் இருப்பவர்கள் இந்த விடயங்களிலே மிக அவதானமாக இருக்கும். வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அதே போல சின்னதாக உங்களுக்கு ஏதாவது சுவாச பிரச்சனைகள், மூச்சு அடைக்கிறது அல்லது மூச்சு விட முடியாமல் சின்ன விடயங்கள் இருந்தாலும் உடனடியாக வைத்தியர் இந்த காலப்பகுதியிலே நாடுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். அதை கர்ப்பிணி தாய்மார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் ஆரம்பிக்க போகிறது, அதிகாலை வேளையிலே பிள்ளைகளை அனுப்ப போகிறோம். எனவே இந்த முகக்கவசம் அணிவதை தவிர்க்காது அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை நாங்களும் கூறிக்கொள்கிறோம். இந்த வளிமாசு என்பது இன்றைக்கு பெரிய பேசுபொருளாக இல்லாமல் விட்டாலும் இன்னொரு சிறிய காலத்தில் அண்மையிலே இந்த புவியியல் துறை தலைவர் திரு நாகபூதி பிரதீபராஜா சார் அவர்கள் எங்களுடைய நேர்காணலிலே கூறியிருப்பார். இன்றைக்கு நாங்கள் இந்த ஃபில்டர் தண்ணீரை ஃபில்டர் தண்ணி டேங்களை இடக்கிடையே வச்சிருக்கிறது போல யாழ்ப்பாணத்தில் இந்த நாங்கள் செயற்கையாக ஆக்சிஜன் அல்லது சுவாசம் பிடிக்கக்கூடிய அந்த நிலையங்களை யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையம், மத்திய நகர்பகுதிகளில் உருவாக்கி கட்டண அடிப்படையிலே நாங்கள் சுவாசத்தை பெற்றுக்கொள்ளும் நிலைமை உருவாகும். ஏனென்றால் யாழ்ப்பாணத்துடைய காற்றுத்தரம் மத்திய பிரதேசங்களிலே
அப்படி மோசமடைந்து செல்கிறது. எனவே மிக விரைவில் யாழ்ப்பாணத்தில் செயற்கை சுவாசம் பூட்டும் கருவிகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்று கூறினால் அது இன்றைக்கு அதனுடைய ஆரம்பகட்ட நடவடிக்கைகளாகத்தான் இவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நீர் நில பிரச்சனைகள் கூட ஓரளவுக்கு நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய, ஆனால் நாங்கள் சுவாசிக்க முடியாமல் உயிர் வாழ முடியாது. அப்படிப்பட்ட சுவாச பிரச்சனைகள் இன்றைக்கு எங்களுடைய காற்றிலே விஷம் கலந்திருக்கிறது எனும் பொழுதும் எந்த அளவுக்கு நாங்கள் சூழல் பொறுப்பேற்று செயற்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. எனவே 2026 புதிய ஆண்டிலே காலெடுத்து ஏற்றி வைத்திருக்கக்கூடிய நாங்கள் கொஞ்சமாவதும் இயற்கையுடைய சிந்தனையோடு செயற்பட வேண்டிய ஆண்டாக இந்த நாளை மாற்றிக்கொள்வோம். நேற்று கூறியது போல நாங்கள் இந்த ரெசல்யூஷன் எடுக்க தனியாளுக்கு என்ற ஒரு தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளாமல் சமூகம் சார்ந்த ரெசல்யூஷன்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சமூகத்துக்காக ஏதாவது ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த வருடத்தின் இறுதியில் இந்த டித்வாங்களுக்கு பெரிய பாடத்தை உணர்த்தி இருக்கிறது. இயற்கையை நீங்கள் சீண்டினால் அது இயற்கையோடும் நீங்கள் இயற்கையை எதிர்த்தால் இயற்கை உங்களை அழிப்பதற்கு கொஞ்சம் கூட தயங்கி நிற்காது. யாராக இருந்தாலும் இயற்கை அழித்து விட்டு தான் அடுத்த வேலை பார்க்க வேண்டும். டித்வாங்களுக்கு சிறப்பாக அடிச்சு சொல்லிட்டு போயிருக்கு. அப்ப இந்த ஆண்டிலாவது கொஞ்சமாச்சும் இயற்கையை மதிச்சு வாய்க்கால்களை மறைச்சு கட்டிடம் கட்டுறது, வாய்க்கால்களுக்கு மண்ணை போட்டு மூடுறது, குளங்களை மூடி கட்டிடங்கள் கட்டுறது என்றும் அப்படியான செயற்பாடுகள் எல்லாவற்றையும் விட்டு கொஞ்சமாவது இயற்கையோடு சிந்தித்து நடப்போம். ஒரு காலத்திலே மரங்களால் இந்த தேசம் நிறைய வேண்டும் என்று யுத்தத்திலே மரங்கள் அழிய இந்தியாவில் தண்டனைகளுக்காக மரங்களை நாட்டிக்கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தேசத்திலே இயற்கை எனது நண்பன் என்ற பெரும் தலைவனுடைய வரலாற்று புத்தகத்தை தலையிலே சுமந்து வாழக்கூடிய இனம் இயற்கையை நேசிக்காமல் இருப்பதுதான் ஆகப்பெரும் கொடுமையாக இருக்கிறது. எனவே மரங்கள் ஒரு மனிதனுடைய ஆயுட்காலத்துக்கு 422 மரங்கள் தேவை என்று கூறுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள், எத்தனை லட்சம் மரங்கள் இருக்கிறது என்று கேட்டால் மனிதர்களை விட மரங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட குறைவாகத்தான் இருக்குது. கனடா போன்ற நாடுகளிலே ஒரு மனிதனுக்கு 10 லட்சம் மரங்கள் என்ற விதத்திலே மரங்களை நாட்டி வைத்திருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ மில்லியன் மரங்களை நாட்டுவதற்கு தயாராகிறார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் தாங்கள் வாழக்கூடிய வீடுகளுக்கு கூடிய மரங்களை வெட்டி கூட வீடுகள் அமைக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு. எனவே மரங்கள்லாம் இந்த காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய கருவிகளாக இருக்கிறதும். எனவே அது தொடர்பாகவும் இயற்கை தொடர்பான சிந்தனைகளோடு செயற்படும். அதை தாண்டி இந்த மார்ச் வரையான காலப்பகுதியிலாவது குறைந்தது இந்த காற்றிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் நான் ரோஹிணி இறந்து செல்வம். நன்றி நேயர்களே.